ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. லவ்வோட மறு வடிவம் இவங்க தான். சாதாரணமா யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, ஆனா லவ் பண்ணிட்டா உயிரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜில்லன்பதா ஜில்லன்பதா காதல் நயகரா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு நாள் ஊத்த போது பாருங்க. இவர்களுக்கு அப்படியே என்ன சொல்றது, காதல் நயகரா. என்ன ஆகுது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வேற. லவ் மட்டுமா, லவ்வை தாண்டி அன்னைக்கு நான் சொல்ற மாதிரி கல்யாணம் எங்கேயோ போயிடுவாங்க இவர்கள். அடுத்து மேரேஜ் பிளானிங், ஃபியூச்சர் பிளானிங் அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, சில்வர் கலர் ட்ரெஸ்ஸு, நல்லா மிடுக்கு அப்படி தக்க தக்கன்னு. பெரும்பாலும் மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு அந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணுங்க, அசத்திடுவீங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம் அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பொதுவாக கேட்குறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாமல் வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்ம ராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேச ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த திருஷா இல்லைன்னா திவ்யா, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யாரு கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்காரர்கள், உங்கள் இதயத்திற்கு இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு உங்களோட லவ்வர், அதாவது உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு விருச்சிக ராசியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, உண்மையை சொல்ல போனா இது எல்லாரும் முன்னாடியும் அறிவிக்கிறேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி, விருச்சிக ராசிக்காரர்களை உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிடிக்குது? விருச்சிக ராசிக்காரர்களை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிறந்ததுலேருந்தே பார்க்குறேன். குடும்பத்தில் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை சுற்றி. ஆமாம், அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் தான் என் மனைவி சிந்து. அவளை நான் லவ் பண்ண ஒரு கதைலாம் பெரிய கதை. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க எப்படிலாம் லவ் பண்ணுவாங்க. 56 காதல் கடிதம் எழுதி கொடுத்தேன் நாச்சியார். 56 காதல் கடிதம். ஒரு கடிதமும் எழுதிட்டு கீழே கொடுத்த சொந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன், அந்த மாதிரிலாம் எழுதுவேன். படிச்சுட்டு வந்து பார்ப்பேன். அடுத்த என்ன படிச்சிங்களா அப்படி இருந்தது, ஓகேவா, ஏதோ ஒரு கட்டுரை எழுதுற மாதிரி எழுதுவேன். கீழே ஒரு ஹிண்ட் வைப்பேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. என்னடா நமக்கு பதிலே சொல்ல மாட்டோம். ஒரு கட்டத்தில் டென்ஷனே, இப்போ லவ் பண்ணுறியா இல்லையா இப்போ நீ அப்படின்னா, அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு நாள் எனக்கு தமிழே தெரியாதுடா, நான் மலையாளிடா அப்படின்னு. அட்டோ பாவிடா, பூட்டின வீட்டில் தான் சவுண்டை கொடுத்துட்டு இருந்தோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, இப்போ நான் என்ன உன்னை லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் எங்கள் காதல் திருமணம் நடந்து ஆச்சு. 20 வருஷம் சொன்னீங்களே, சொல்லலையா லவ் ஓகே ஆகி 20 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி எங்கேயோ போயாச்சு. ஸோ அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படிலாம் லவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் சிந்துவிட்ட லவ் ஓகே வாங்குறதுக்கு பாடாப்பட்டேன். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்க லவ்வை பற்றி என்னால் விரிவான ஒரு புத்தகமே சொல்ல முடியும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, நீங்களே இதே கதை தான்.
என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில யாரை பத்தியுமே கவலைப்பட்டதில்லை. யாரை பத்தி தான் கவலைப்படுவாங்க? எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க. மாட்டாங்க. நீங்க வேணா அவங்களுக்கு லவ் வந்துன்னா லவ் அவ்வளவுதான். அதை பத்திலாம் கவலை. ஏன்னா இதே மேஷம் மாதிரி தான். மேஷம் எப்படி நெருப்பு ராசியோ, நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசியே நெருப்பு. இவர்கள் என்ன அப்படியே என்ன ஆகுது, இவர்கள் நெருப்பு மாதிரி குணம். நெருப்பு ராசி இல்லை, பட் ஆனால் நெருப்பு மாதிரி குணம். இவர்கள் ஏழுக்குடையவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு அப்படியே சுக்கிரனாக வருகிறார். சுக்கிரனே ஏழுக்குடையவனாக இருக்கும் பொழுது லவ்வோட மறு வடிவம் இவங்க தான். சாதாரணமாக யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் லவ் பண்ணிட்டா உயிரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு அந்த ஏழுக்குடைய சுக்கிரன் என்ன ஆகிறாருன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு நகர்ந்து போறாரு. 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே ராகு, இந்த சர்பண்ட் ராகு உட்காந்துருக்காரு. சுக்கிரன் ராகுவோட சேர்றாங்க. சுக்கிரன் ராகு சம்பந்தம் ஏற்படும் பொழுது இந்த பக்கம் ராசிநாதன் வேற ரத்தத்துக்கு அதிபதி உச்சமா இருக்காரு. புதிய ரத்தம் தரணன அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்கல்ல, ஜில்லன்பதா ஜில்லன்பதா காதல் நயகரா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு நாள் ஊத்த போது பாருங்க. இவர்களுக்கு அப்படியே என்ன சொல்றது, காதல் நயகரா. காரணம் என்னன்னா, ராசிநாதன் உச்சம் பெறுகிறான். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ என்ன ஆகுது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வேற. லவ் மட்டுமா, லவ்வை தாண்டி அன்னைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு ராசிக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கு கல்யாணம், அதையும் தாண்டி அதுக்கும் மேலே எங்கேயோ போயிடுவாங்க இவர்கள். அடுத்து மேரேஜ் பிளானிங், ஃபியூச்சர் பிளானிங் அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறது, இவங்க வீட்டுக்கு போகிறது, அப்பா இவன் தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தான் 200% நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா லவ்வர்ஸ் டே நீ கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க, 2 வீட்டுக்கு சண்டை வந்துட போகுதா அப்படிங்கிற. சண்டை போட்டால் போட்டோம். இப்போ என்ன கடைசி சீனில் ஒரு படத்தில் அந்த காதலுக்கு பூவே உனக்காகல நாகேஷ் அவங்கெல்லாம் சேர்ந்து 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க போய் 2 வீட்டையும் சேர்த்துலாம் வச்சுருவாங்க, சண்டை போட்ட வீடெல்லாம். இந்த மாதிரி 100 உதாரணம் சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அன்னைக்கு இந்த சுக்கிரன் ராகு சம்பந்தம் ஏற்படுற அன்னைக்கு பயங்கரமான ரொமான்டிக்கான ஒரு டேவாக இருக்கும். அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய லவ்வர்ஸ் டேவை தேனிலவாக இவர்கள் சொர்க்கத்தில் அந்த மாதிரி நிலவில் கழிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடுத்த லெவல் எக்ஸ்ட்ரீம்ல போயிடுவாங்க. இவர்களுக்கு ரொம்ப பிகினிங் ஸ்டார்ட் அப்லாம் தேவையில்லை. வேணா பாருங்க, 13ஆம் தேதி நைட்லேருந்து ஐ லவ் யூ எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஐ லவ் யூ, ஆமாம், இந்த ஸ்மைலி போட ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அன்றைய தினம் படைக்கப்பட்டது இவர்களுக்காகத்தான். காரணம், சுக்கிரன் ஒரு ஆள் 2 ஆள் கூட சேர்ந்ததில்ல, எல்லாருடனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஒரே விஷயம், 9 கூடிய பாதகாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார். நிச்சயம் அன்றைக்கு நாள் உங்களுக்கு சண்டை வரும். என்னன்னா, மத்தியானமா படக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அன்னைக்கு ஒரு சிறு பொசஸ் சண்டை அந்த பொசஸ் சண்டை சரியாகும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். பழைய சம்பவங்கள் இது ரிவீல் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் பார்த்துக்காம இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது இந்த காதலர் தினம். சரி, என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போய் இன்னைக்கு உங்க ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இவர்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, சில்வர் கலர் ட்ரெஸ்ஸு, நல்லா மிடுக்கா அப்படி தக்கன்னு. இப்போ வெள்ளி பிரேஸ்லெட்டு கையில் போட்டுக்கிறது, நம்பர் 6 இந்த மாதிரிலாம் போடுறது, மாடர்ன் டிஷர்ட்ஸு, ஜீனு, அந்த மாதிரி. சுக்கரன்னா மாடர்னிசம், அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு அந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அசத்திடுவீங்க. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ்? 100க்கு 200 மார்க். பொதுவாகவே செவ்வானாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. வாவ் வாவ் அது மாதிரிலாம். இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்லே ஆர் சார். எஸ், அன்னியன்லே போடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. கண்ணை வெளிச்சா கடவுளே நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ராடே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதிங்கன்னா அப்படியே லவ் அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் அப்படிங்கும்போது எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவார்.
அடுத்ததாக இந்த குரு, இதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க இவங்க. அச்சச்சோ. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து. நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபுரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவனு போஸ்ட் அந்த மாதிரி நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம், இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிற உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வையை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ்ல மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள், ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது. உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன். என் லவ் நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம், ஆனா ஒரு லவ் ஓகே பண்றது அவ்வளவு கஷ்டம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது. இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனால் ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில் மனசுலேருந்து சொல்கிறேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள், லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.